போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது சிறப்பாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த புனித தேவ சகாயம் அவருடைய மாபெரும் விழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எளிமையான வாழ்க்கையை ஆரம்பித்தவர். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விவசாயியாக நிலத்தை பக்குவப்படுத்தி அந்த நிலத்தின் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர். அதே நேரத்திலே மனமாற்றம் பெற்றவராக இயேசுவை முழு மனதோடு பெற்றவர். தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரையிலும் இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்த புனித தேவ சகாயத்தை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அவருக்கிருந்த நம்பிக்கை, அவருக்கிருந்த கடவுள் மீது விடாமுயற்சியாக தொடர்ந்து நான் ஆண்டவரோடு என்றும் இருப்பேன் என்று சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு மாபெரும் புனிதராக இன்று நமக்கு முன்பாக இருக்கின்றார். ஆகவே அவர் வழியாக சிறப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றவர்களாக இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மறை சாட்சியாகும் அளவுக்கு புனித தேவ சகாயம் என்னும் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராய் விளங்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவோடு ஏற்று துணிவோடு அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறை நூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட
சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றிற்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளினீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானத்துதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியையும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கின்றோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலன்களுக்காக இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. தமது பெயரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீ. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீ. மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை திருவார்த்தைகள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார்.
அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கிகளை ஏந்தி புனித தேவ சகாயத்தை சுடுவதற்காக அவரை ஒரு குன்றின் மீது அவரை நிற்க வைக்கிறார்கள். அப்போது புனித தேவ சகாயத்தை சுடும்படியாக கட்டளையிடப்படுகிறது. துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் அவரை சுட முற்படுகிறார்கள். ஆனால் அவருடைய துப்பாக்கிகள் ஒன்று கூட அந்த இடத்திலே இயங்காமல் போய்விடுகிறது. மீண்டும் மீண்டுமாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் புனிதரை அவர்களால் சுட முடியவில்லை. அப்போது புனித தேவ சகாயம் அவர்களை நோக்கி, அந்த துப்பாக்கிகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று அவர்களை அழைத்தாராம். அழைத்து வந்தவர்களினுடைய துப்பாக்கிகளை வாங்கி அதன் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அதன் பிறகு அவர்களிடம் கொடுத்தாராம். அந்த சிலுவை அடையாளம் வரைந்த துப்பாக்கிகளை வாங்கிய பிறகு அவர்கள் சுட்டார்கள். புனிதர் குண்டடிப்பட்டு இரத்த வெள்ளத்திலே மரித்தார். இது அவருடைய வாழ்க்கையிலே இறுதியாக தன்னுடைய மரணத்திலே நடந்த ஒரு நிகழ்வாக நமக்கு தென்படுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, தேவ சகாயம் என்று சொல்லுகின்ற போது மிக முக்கியமாக ஆண்டவரே எனக்கு உதவி என்கின்ற பொருள்படுகிறது. காட் இஸ் மை ஹெல்ப். ஆகவே ஒரு நீலகண்டராக பெயர் கொண்டவரை தேவ சகாயமாக எப்படி அவர் மாறினார், அவருடைய வாழ்க்கையிலே அப்படி என்ன நிகழ்வுகள் நடந்தன என்று பார்க்கின்ற பொழுது, அவர் ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தவர். நிறைய நிலப்புலன்களை வைத்திருந்தார், ஆடு மாடுகளை வைத்திருந்தார். ஆனால் காலம் ஒன்று வந்தது. அப்போது அவரிடம் இருந்த ஆடு மாடுகள் அனைத்தும் இறந்து போய்விடுகின்றன. விவசாயம் செய்வதற்காக அவர் இறங்குகின்றார். அதிலும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அவர் சந்திக்கின்றார். ஆகவே வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு துன்ப துயரத்தோடு இருக்கின்ற அந்த தருணத்திலே ஒரு டச்சு அதிகாரியாக இருந்தவர் பெனடிக்டூஸ். ஆகவே அவரிடம் சென்று அவர் தன்னுடைய குறைகளை எல்லாம் அங்கே அவரிடம் கொட்டி தீர்க்கின்றார். நான் வேதனைப்படுகிற மிகப்பெரிய துன்பத்திலே நான் இருக்கிறேன் என்று நீலகண்டர் தேவ சகாயம் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்போது அந்த கத்தோலிக்க அதிகாரி அவரிடம் விவிலியத்தை கொடுக்கின்றார். கொடுத்தவர் யோபு புத்தகத்தை வாசி என்று சொல்லுகிறார். அப்போது அந்த நீலகண்டர் அந்த யோபு புத்தகத்தை வாசிக்க வாசிக்க யோபினுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறது. யோபும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார், தானும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டவராக இறுதியிலே கடவுள் யோபுக்கு பல மடங்காக கொடுத்ததையும் அவர் வாசிக்கின்றார். ஆகவே அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, உண்மை கடவுளை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
ஆகவே அன்றே அவர் தீர்மானித்தார், நான் ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று. ஆகவே அப்போது அங்கே ஒரு குருவானவராக துறவியாக இருந்தவர் பட்டிஸ்டா. ஆகவே அவரிடம் சென்று அவர் தன்னுடைய திருமுழுக்குக்காக தயார் செய்கின்றார். இறுதியாக அவரும் அவருடைய மனைவியும் திருமுழுக்கு பெறுகின்றார்கள். ஆகவே ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து, அதுவும் மிக முக்கியமாக தன்னுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய பூசாரியாக இருந்தார், அவருடைய ஒரு மகனாக இருந்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கண்டுகொண்டார். அன்புமிக்கவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தேவ சகாயம் என்றால் ஆண்டவரே எனக்கு உதவி. ஆகவே எவ்வாறாக விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், ஏழை லாசர், ஏழை லாசரும் ஒரு பிச்சைக்காரனைப் போல அந்த பணக்காரனுடைய வீட்டு வாயில் அருகே முற்றத்திலே அமர்ந்து இருந்தார். அவருக்கும் ஆண்டவரே உதவியாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நண்பராகிய லாசர், அவருக்கும் இறுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உதவியாக இருந்து அவருக்கு உயிரையும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம், விண்ணும் மண்ணும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். மை ஹெல்ப் வில் கம் ஃப்ரம் த லார்ட். ஆகவே அத்தகைய ஒரு வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்கி வாழ்ந்தவர் புனித தேவ சகாயம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது 17 வகையான துன்பங்களை இறுதியிலே அவர் பட்டார். 17 வகையான துன்பங்கள். இந்த 17 வகையான துன்பங்களை பார்க்கின்ற போது எவ்வாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தபோது அவரும் அந்த பாடுகளை பட்டாரோ, அதுபோல புனித தேவ சகாயமும் ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கேற்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய சித்திரவதைகள் அவருக்கு செய்யப்பட்டன. தாகம் என்று சொன்னபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கடற்பஞ்சை காளானை அவர்கள் தாகம் தீர்க்க கொடுத்தார்கள். புனித தேவ சகாயமும் தாகம் என்று சொன்னபோது சாக்கடை தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதே நேரத்திலே மிளகு பொடியை எடுத்து அவருடைய மூக்கின் துவாரத்திலே வைத்து அவரை மிக வேதனையான சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவராக அவர் இருந்தார். ஆகவேதான் அவரை இழுத்து கொண்டு சென்றபோது அவருடைய முழங்கை ஒரு பாறையின் மீது இடிக்கின்றது, அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது என்று பார்த்தவர்கள் சாட்சியமாக சொல்லுகிறார்கள். இன்றும் அந்த இடத்திலே, அந்த காற்றாடி மலையிலே நீர் ஊற்றாக அது இன்றும் மகிமை மிக்க ஒரு நீர் ஊற்றாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இறுதியாக புனிதர் இறக்கின்ற போது அவர் சொன்ன ஜெபம் இதுதான், இயேசுவே என்னை காப்பாற்றும், மரி அன்னையே எனக்கு துணையாக வாரும். இதுதான் அவருடைய இறுதி ஜெபமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இரத்தம் சிந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறைசாட்சியாக, அதுவும் நம்முடைய தமிழக மண்ணிலே மரித்து இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு மாபெரும் புனிதராக இருக்கின்றார். ஆகவேதான் இந்திய நாட்டினுடைய பொது நிலையினரின் பாதுகாவலராக கருதப்படுகின்றார் புனித தேவ சகாயம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே தீய ஆவி பிடித்தவரை அங்கே சந்திக்கின்றார். அந்த தீய ஆவியை அங்கிருந்து விரட்டுகின்ற நிகழ்வை நாம் படிக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, அந்த தீய ஆவி ஆண்டவராக இயேசுவை பார்த்து, நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த கேள்வியை அந்த தீய ஆவியிடம் கேட்டிருக்க வேண்டும். ஜெபக்கூடத்திலே, தொழுகை கூடத்திலே உனக்கு என்ன வேலை? இது உன்னுடைய இடம் இல்லையே, நீ ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை கூறியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கின்றோம், தீய ஆவி இயேசுவை நோக்கி இந்த வார்த்தைகளை கேட்கிறது. ஆகிய இயேசுவின் பிரியமானவர்களே, தீய ஆவி ஆண்டவர் இயேசு யார் என்று அடையாளம் கண்டுகொண்டது. ஆனால் அதே தொழுகை கூடத்திலே பல யூதர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள்,
சதுசேயர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் யார் என்று புரிந்து கொள்ளாமல் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஏன் தீய ஆவி அந்த தொழுகை கூடத்திற்குள்ளே வந்தது? ஏன் அங்கே இருந்தது? அதுதான் அதனுடைய இடமா என்று பார்க்கின்ற போது, எங்கெல்லாம் நன்மைத்தனம் அதிகமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் அருள் அதிகமாக பொழியப்படுகின்றதோ, எங்கெல்லாம் இருள் விலகப்படுகின்றதோ அங்கெல்லாம் இருளான தீய ஆவியானது ஊடுருவும். ஆகவே அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, பங்கு தலமாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் நல்லது நடக்கின்றதோ அந்த நல்லதை கெடுக்குகின்ற, அந்த நல்லதை தடுத்து நிறுத்துகின்ற அத்தகைய ஒரு தீய ஆவி அழகை நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய பங்கு தலத்திலும் திரு அவையிலும் என்றுமே இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு சான்றாக அமைகிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு தீய ஆவியை அங்கிருந்து விரட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக புனித தன்மையோடு இருந்ததால் இந்த தீய ஆவியை அவரால் ஓட்ட முடிந்தது. மூன்றாவதாக மிக முக்கியமானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் மீது அளவு கடந்த அன்பை கொண்டிருந்தார். ஆகவே அந்த மனிதனிடமிருந்து அந்த தீய ஆவியை விரட்டினால்தான் அந்த மனிதன் மீண்டுமாக ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும், தீமையிலிருந்து அவன் விலக முடியும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தார். அதே நேரம் பாவம், சாபம், அதே நேரத்திலே தீமையின் மீது ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு என்று அனைவருக்கும் காட்டுவதற்காக இந்த தீய ஆவியை ஆண்டவராக இயேசு அந்த இடத்திலிருந்தே விரட்டுகின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றும் நாம் வாழ்கின்ற சமூகத்திலே பலவிதமான தீமைகள் என்றுமே இருக்கின்றன. நம்மை சுற்றியும் என்றுமே அந்த தீமைகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். புனித பாதிரே பியோ அவருடைய புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய அறையானது தெய்வீக அறை. மை ரூம் இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல். ஏனென்றால் அந்த அறையில் தான் நான் ஜெபிப்பேன். என்னுடைய அன்றாட ஜெபமாலையை நான் சொல்லி ஜெபிப்பேன். முழங்கால் படியிட்டு பல மணி நேரம் நான் அங்கு ஜெபிப்பேன். ஆனால் அவர் அதன் பிறகு சொல்லுகிறார், ஜெபிக்கின்ற என்னுடைய அறை புனித தன்மை மிகுந்ததாக இருந்தாலும் நான் ஜெபிக்கின்ற போதும் என்னுடைய அறையில் இருக்கின்ற போதும் அழகை என்னை பல நேரத்திலே தள்ளிவிடும், என்னை அடித்திருக்கிறது, என்னை துன்புறுத்தியிருக்கிறது என்று. ஆகவே எங்கே புனிதத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ, எங்கே நன்மைத்தனம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக தீமையின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, அந்த நேரங்களில் ஆண்டவரை நாம் நம்முடைய அழைப்புக்கு, துணைக்கு நாம் அழைக்க வேண்டும். ஆகவேதான் புனித தேவசகாயம் சொன்னதைப் போல, ஆண்டவராக இயேசுவே நீரே என்னை காப்பாற்றும், அன்னை மரியாளே நீரே எனக்கு துணையாக வாரும். இன்று அதே ஜெபத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். தீமை நம்மை கீழே தள்ளுகின்ற போது, தீமை நமக்கு மேலாக நிற்கின்ற போது இயேசுவை அழைப்போம், அன்னை மரியாளை அழைப்போம். ஆமாம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால்
புனித தேவ சகாயம் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித தேவ சகாயம் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களும் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித தேவ சகாயம், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருடன் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, மறை சாட்சியான புனித தேவ சகாயம் எனும் உம்முடைய புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் ஒரே திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு நிலையான அன்பினால் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்மால் வாழவும் உம்மை நோக்கி ஈர்க்கப் பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.